morning. Welcome to Dynamic Communicators channel. Hope you remember me. I am ever yours Chitra. காலை வணக்கங்கள். மீண்டும் உங்களை டைனமிக் கம்யூனிகேட்டர் சேனல் மூலியமாக வரவேற்கிறேன். என்ன எல்லாரும் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்றும் உங்களுடைய சித்ரா. Today we are going to see where to use to and enough. ஆங்கில வார்த்தையான to மற்றும் enough எந்த இடத்துல உபயோகப்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். We will use to when something is over the limit. So when we have a problem, we will be using to. டூன்ற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் அதிகமாக அர்த்தம். ஒன்று வரம்பு மீறி போகும்போது இந்த டூன்ற ஆங்கில வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். அதாவது பிரச்சனை வரும்போது உபயோகப்படுத்துவோம். We will use the word enough when there is sufficient amount. We will say this when we want to say okay or positive statements. Enough அப்படின்ற ஆங்கில வார்த்தையை போதும் இல்லைன்னா போதுமான அளவு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உபயோகப்படுத்துவோம். ஒன்றுத்துக்கு சரி அப்படின்னு சொல்லவோ நேர்மறையான வாக்கியங்களுக்கு உபயோகப்படுத்துவோம். We will use the word to before adjective or adverb. Example, the coffee is too hot. To அப்படின்ற ஆங்கில வார்த்தையை நம்ம பெயரடை முன்னால வரும். அதாவது பெயர் சொல்லை வர்ணிக்கும் சொல் இல்லைன்னா வினையடை முன்னால் வரும். வினை சொல் வர்ணிக்கும் சொல். உதாரணம், காபி மிகவும் சூடா இருக்கு. We will use the word enough after adjective or adverb. Example, I am tall enough to reach the shelf. Enough அப்படின்ற ஆங்கில வார்த்தையை பெயரடை பிறகு வரும். அதாவது பெயர் சொல்லை வர்ணிக்கும் சொல் இல்லைன்னா வினையடை பிறகு வரும். வினை சொல்லை வர்ணிக்கும் சொல். உதாரணம், நான் அந்த அலமாரியை அடைய போதுமான அளவு உயரமாய் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். Now I will explain with an example where people misspell. இப்ப மக்கள் எப்படி தப்பா உபயோகப்படுத்துறாங்கன்றதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன். This box is too heavy enough is wrong. இந்த பெட்டி மிக அதிகமாக போதும் என்று சொல்ல முடியாது அப்படின்றது தப்பு. This box is too heavy. இந்த பெட்டி மிகவும் கனமாக உள்ளது. That is correct. அதுவே சரியானது. Next example, she is enough smart to solve the problem. அடுத்த உதாரணம், அவள் போதுமான அறிவாளி என்று சொல்ல முடியாது. That is wrong. அது தப்பு. She is smart enough to solve the problem is the correct way to spell. அவள் பிரச்சனை தீர்க்க போதுமான அறிவாளி அப்படின்னு சொல்றதா கரெக்ட். Now easy to remember to before, enough after, adjective or adverb. That's all. சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டூன்ற ஆங்கில வார்த்தை பெயரடை அல்லது வினையடை முன்னால் வரும். இனஃப்ன்ற ஆங்கில வார்த்தை பெயரடை அல்லது வினையடைக்கு பின்னாடி வரும். அவ்வளவுதான். Found it helpful? Hit subscribe for more informative and interesting videos. உங்களுக்கு உதவியா இருந்ததா மேலும் தகவல் மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி.